குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 தேர்வுக்கு முக்கியமான பாலிசி நோட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸோட கண்டென்ட் எல்லாமே நம்ம ஆப்பில் உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃபாகவே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதிலிருந்து தேவையாக இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாமே எடுத்து நோட்ஸாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதிகமான அகாடமியோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு இந்த மாதிரி ஆப்போட ஸ்டோரில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ அது கூடவே வந்து இப்போது பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறதும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பாலிசி நோட்ஸோட கோர்ஸ் வெறும் உங்களுக்கு 50 ருபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறோம். ஒரு பெய்டு கண்டென்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து யார் படிக்கிறாங்க படிக்கல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு டெடிக்கேட்டடான ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே ஒரு மினிமம் ஃபீஸ் ஆக்சுவலாக இது கோர்ஸ் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே மினிமம் ஒரு ஃபீஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஃபீஸில் கொடுத்துருக்கோம். மற்ற ஸ்கூல் லெசன்ஸ்லாம் என்னென்ன படிக்கணுமோ அது இங்கே இருக்குது, நீங்கள் அது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாதே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ பாலிசி நோட்ஸு டீம் எடுத்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட அப்டேட்ஸ் தான் இது. ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு, அதுவும் அடிஷனல் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பாலிசி நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் முக்கியமாக என்னென்னலாம் இருக்கும் அப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி ஒரு திருக்குறளோ இல்லை ஏதாவது ஒரு இலக்கியம் சம்மந்தமான தகவல்கள் இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இங்கே ஆட் ஆகிருக்கும். சரிங்களா, அது எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்போம். ஸோ மற்ற ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க, எதில் முதலிடம், தோட்டக்கலை பெயர்கள், தேசிய தரவரிசை, ஸோ என்னெல்லாம் அந்த பாலிசி நோட்ஸில் நமக்கு தேவை அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு 300 பேஜ் 600 பேஜ் கூட இருக்கும் சில டிபார்ட்மெண்ட்டோடது. அதில் நம்ம வந்து 20 பேஜ் 30 பேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் டீட்டெயில்டாக ஒவ்வொரு இதை பற்றியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நோட்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரைட். ஏன்னா இப்போ புக்கு வந்து ஸ்டாக் இல்லை. யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கு இந்த ஸ்டாக்கில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ புக்கு வர வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ண வேணா, அப்டேட்டடான கண்டென்ட்டோட சேர்க்கனே வச்சிருக்கிற புக்ஸும் ப்ளஸ் இந்த இதெல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு குரூப் 1 ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. அதனால் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் இதை இப்போவே நம்ம வந்து கொடுத்துட்டோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இப்போ என்னென்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இயற்கை வளங்கள் துறை, உயர்கல்வித்துறை, எரிசக்தி துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, ஏன்னா இதை தான் நமக்கு சிலபஸ் மெயினாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் வந்து கேட்குறது இருந்தாலும் ஸோ மெயினாக சிலபஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கல்வி சம்மந்தமாக இருக்கும். ஓகே, மகளிர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், சமூக நலம், ஸோ அது சம்மந்தமான தகவல் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட இருக்குது, வேளாண் துறையோடது இருக்குது. ஓகே, மக்கள் மற்றும் நல்வாழ்வு ரொம்ப முக்கியமானது. மக்கள் மற்றும் நல்வாழ்வு இதுவுமே சிலபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 1 இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கணும். சரியா, ஸோ அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறது இருக்குது, தகவல் தொழில்நுட்பத்துறையும் இருக்குது. ஸோ இதுவும் படித்தாலும் மின் ஆளுகை அப்படிங்கிறது நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து இதெல்லாமே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சரியா, ஸோ ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இன்னும் என்னெல்லாம் இதுக்குள்ளேயே நாங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கீம்ஸு. ஸோ முக்கியமான ஸ்கீம்ஸ் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இருந்ததோட ஸ்கீம்ஸோட பிடிஎஃப்மே நான் அதுக்குள்ளே வந்து கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஒரு 100 டேஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதோடதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி நோட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். சரிங்களா, ஸோ நீங்கள் இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படியே ரீட் பண்ணுறதா இருந்தாலும் ரீட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் ஒரிஜினலான பாலிசி நோட்ஸோட பிடிஎஃப்ஸுமே இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுறோம். ஸோ அது இயர் வைஸ் போட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். ப்ரீவியஸ் இயர் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ கரண்ட்டாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோடதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கும் அதுவுமே இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு பாலிசி நோட்ஸை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கோர்ஸு. ஸோ இதுக்கப்புறம் இதில் மேபி உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் வேணும்னா நம்ம பார்த்துட்டு அது என்ன வேணுமோ ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து என்ரோல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ நீங்களும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா எடுத்துக்கோங்க. சரியா, ஸோ இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த நோட்ஸு, இதோட நிற்காது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் கம்ப்ளீட்டாக வந்து குரூப் 4க்கு தேவைப்படுது, குரூப் 2க்கு தேவைப்படுது அப்படின்னாலும் என்ரோல் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அதே மாதிரி பேசிக் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது, ஆப்பை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விண்டோஸ் எல்லாரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மொபைல் ஆப், ஆண்ட்ராய்ட் ஆப், ஐஓஎஸ்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு 50 மட்டும் தான். ஸோ அடிஷனலாக இது வந்து இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பில் ஏதாவது ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ இவ்வளோ தான். ஓகே, 60 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து 10 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சார்ஜஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அது கூட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்குற நோட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸில் உங்களுக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும், தெரியும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு 28 ஃபைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக இன்னும் நிறைய வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் 1 by 1 பார்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் டைமில் அதனால் இருக்கிறத நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். குரூப் 2க்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வந்து இதுக்குள்ள எல்லாமே இருக்கும். குரூப் 4க்கு உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். சரியா, தேங்க்யூ.